Taste the Daily. நாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாடு தொடர்பாக டெண்டர் கோரியதற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் விலங்குகள் நல வாரியம் மற்றும் கால்நடைத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு நாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாடு தொடர்பாக டெண்டர் கோரியுள்ளது. இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தமிழக அரசின் டெண்டர் கோரிக்கைக்கு தடை கோரி விலங்கு நல ஆர்வலர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் ஜூன் 20ஆம் தேதிக்குள் விலங்குகள் நல வாரியம் மற்றும் கால்நடைத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. சென்னை திருவேற்காட்டில் புதிதாக கட்டி திறக்கப்படாத கழிவறையில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த அதிர்ச்சி வீடியோ வெளியானது. காடுவெட்டி பகுதியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் சுமார் 36 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடம் திறக்கப்படவில்லை. இதையடுத்து அருகில் தனியார் சார்பில் நடைபெறும் கட்டுமான பணிக்காக வந்த வடமாநில தொழிலாளர்கள் பொது கழிப்பிட அறையில் தங்க வைக்கப்பட்டு அங்கேயே சமைத்து சாப்பிடும் வீடியோ வெளியாகி ஸ்டாலின் மாடலின் சமூக நீதி லட்சணத்திற்கு சாட்சியானது. தற்போது வடமாநில தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் உடனடியாக பொது கழிப்பறையை திறக்க வேண்டும், வடமாநில தொழிலாளர்களுக்கு நேர்ந்த அவலத்திற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். வீரராகபுரம் அரசு மருத்துவமனை அருகில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிவறையில் 2 இந்தி வடமாநிலத்தார் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாநகராட்சி பாதாள சாக்கடை மாதாந்திர கட்டணத்தை 275% உயர்த்தியது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி பகுதிகளில் நிலத்தடி கழிவுநீர் சேவைகளுக்கான மாதாந்திர கட்டணங்கள் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளன. இதுவரையில் குடியிருப்பு இணைப்புகளுக்கு ஒருமித்த தொகையாக ரூபாய் 40 இருந்த மாதாந்திர கட்டணம் தற்பொழுது 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 275% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்தபட்ச கட்டணமாக ரூபாய் 150 மாநகராட்சி நிர்ணயித்துள்ளது. இந்த திடீர் கட்டண உயர்வு பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தின் அதிரடி கட்டண உயர்வால் சிறிய வீடுகளில் வசிப்பவர்களும் பாதிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 3 மாதங்களுக்கு மேலாக நிலுவையில் உள்ள நெல் விற்பனை செய்த 27 கோடி ரூபாய் பணத்தை திறனற்ற திமுக அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை NCCF நிறுவனத்துடனான ஒப்பந்த அடிப்படையில் அரசு திறந்துள்ளது. இந்த நிலையில் இந்த கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து 3 மாதங்கள் ஆகியும் இதுவரை விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 27 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு சென்றடையாமல் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே திறனற்ற திமுக அரசு நிலுவையில் உள்ள பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் 72 கிரஷர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோதமாக 100க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் இயங்கி வருவதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இச்சம்மேளனத்தின் தலைவரான செல்லராஜாமணி நிர்வாகிகளுடன் சென்று ஆட்சியரிடம் மனு அளித்தார். அப்போது மூடப்பட்டுள்ள அரசு மணல் குவாரிகள் இயக்கப்பட வேண்டும், சட்டவிரோத கிரஷர்கள் இயங்க உறுதுணையாக உள்ள காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியதாகவும் செல்லராஜாமணி தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் எம்சாண்ட் பிசாண்ட் கிரசர்களுக்கு 72 கிரசருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நூற்றுக்கணக்கான கிரசர்கள் அனுமதி பெறாமல் முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பாக தரமற்ற எம்சாண்ட் பிசாண்ட் அரைத்து விற்பனை செய்தால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மையிலிருந்து இடிந்து விழுந்து உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது.